உன்னை யாராவது பாராட்டினா என் உடம்பெல்லாம் சிலுக்குதேம்மா, மகளை பார்த்து பாடுகிற. உச்சிதனை முகந்தால் கருவம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலுக்குதடி. என்ன ஆம்பளை பிள்ளைனாலும் சரி பொம்பளை பிள்ளைனாலும் சரி, பிள்ளையா இருந்தா வெற்றி தான். என்கிட்ட பல பேர் சொல்லுவாங்க, ஆம்பளை பிள்ளையா இருந்திருந்தா பரவாயில்ல சார். இன்னும் சில பேர், சார் ஆம்பளை தடியன்லாம் வந்து பிறந்திருக்கிறா, அன்பா இருக்கிறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையே இல்லையே சார், அப்படி வருத்தப்படுற எத்தனை பேர் இருக்கிறேன். நான் ஒன்று சொல்றேன், ஆம்பளை பிள்ளை பெத்தாதான் பெருமை, பொம்பளை பிள்ளை பெத்தாதான் பெருமைங்கிறதெல்லாம் வெறும் மாயை. ஒரே வார்த்தை சொல்லணுமா, புள்ளையா பெத்து புள்ளையா வளர்த்திருந்தா பெருமை தான். நீங்க புள்ளையா பெத்துக்காம மிருகமா பெத்திருந்தா, ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தா. இப்ப எங்க ஊர் வரலாறு சொல்லட்டுமா? எங்க ஊர் வரலாறு என்ன, ஆம்பளை பிள்ளையாலும் பெருமை இருக்கு, பொம்பளை பிள்ளையாலும் பெருமை இருக்கு. எப்படி? எங்க ஊர்ல மோதிலால் நேருன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ஜவஹர்லால் நேரு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது, பெரிய பாப்புலாரிட்டி. அந்த ஜவஹர்லால் நேருங்கிற ஆம்பளை பிள்ளைக்கு இந்திரா காந்தின்னு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது, அதனால பெரிய பாப்புலாரிட்டி. அந்த இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தின்னு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தது, அதனால பாராட்டு, பெருமை. அப்ப என்னன்னா, ஆம்பளை புள்ள பெத்தாலும் பொம்பளை புள்ள பெத்தாலும் சரியானபடி பெத்து வளர்த்தா அது பாராட்டு தானே ஒழிய ஆம்பளை பொம்பளைங்கிறது வெறும் மாயை. மோதிலால் நேருவுக்கு நேருவால் பெருமை, நேருவுக்கு இந்திரா காந்தியால் பெருமை, இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தியால் பெருமை. ஆம்பளை புள்ள என்ன பொம்பளை புள்ள என்ன, அந்த கான்செப்டே தப்பு. புள்ளையா இருந்தா வெற்றி தான்.